வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூட்டன்ஸ் லா. ஃபஸ்ட்டு டாபிக் இன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் டைனமிக்ஸ்னால் அதில் கைனமேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, கைனெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. கைனமேட்டிக்ஸ்னால் என்ன? கைனமேட்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கைனமேட்டிக்ஸ்னால் ஒரு பிளாக்கே இல்லை ஒரு பாடியை நம்ம தள்ளோம்னா அது டிஸ்பிளேஸ் ஆகுது. ஒரு பிளாக் எப்படி இருக்குது, அந்த பிளாக்கை நம்ம இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகுது? எஸ் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ கைனமேட்டிக்ஸ் when a body is applied a force it moves some direction. அப்போ அது டைரெக்ஷன் அதோட ஆக்சலரேஷன் வித் வெலாசிட்டி போகுது அண்ட் வித் ஆக்சலரேஷன் போகுது. அதை பற்றி மட்டும்தான் நம்ம படிப்போம். இந்த மோஷனை எது உண்டு பண்ணுது, விச் இஸ் காசிங் த மோஷன், அதை பற்றி நம்ம படிக்கிறதில்ல. அதை பற்றி படிக்கிறது தான் கைனெட்டிக்ஸ். கைனெட்டிக்ஸ்னால் இட்ஸ் ஸ்டடி அபவுட் த மோஷன் ஆஃப் எ பாடி அண்ட் பேராமீட்டர் விச் காசஸ் த மோஷன். இங்கே எது மோஷனை காஸ் பண்ணுது? ஹியர் த மோஷன் காஸ் பண்ணுறது ஃபோர்ஸ். ஸோ எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் கைனெட்டிக்ஸ். பட் ஒரு பிளாக்கை நம்ம மூவ் பண்ணோம்னா தட் மூவ்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ். அது பிளாக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, அதோட ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, அதை பற்றி படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் கைனெட்டிக்ஸ் நத்திங் பட் மோஷன் ஆஃப் த பாடி அண்ட் விச் பேராமீட்டர் காசிங் த மோஷன் ஆஃப் த பாடி. எந்த பேராமீட்டர் அந்த பாடியோட மோஷனை உண்டு பண்ணுங்கிறது அதையும் சேர்த்து படிக்கிறது தான் நம்மளுடைய கைனெட்டிக்ஸ். நெக்ஸ்ட், மோஷனை எது கிரியேட் பண்ணுது? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, சப்போஸ் இந்த ஒரு பாடி இங்கே இருக்குதுன்னா, பாடி இங்கே இருக்குது, தென் எ மேன் gives a push, that is force. Force. So which causes the motion of a body? An external force is required for motion. அதாவது this external force required for motion of a body. ஒரு சைக்கிள் ஸ்டாண்டிங்கில் ஒரு சைக்கிள் இருக்குது, அதை வந்து மோஷனில் கொண்டு வந்தால் என்ன பண்ணணும்? ஒன்று நம்ம பெடல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதை புஷ் பண்ணணும். therefore cause of motion is external force which is required for the motion to make a stationary body to move. இது ஸ்டேஷனரியாக இருக்கும்போது இதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா then only it will move. So external force is needed to stop a moving body also. Suppose இப்படி ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குது. If it is in motion, so we have to give some external force, that is external force to stop the body. Like football நம்ம கிக் பண்ணுறப்ப அது ஓடிக்கிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணணும். we have to give some external force in a direction. அதுக்கு ஆப்போசிட் எந்த டைரெக்ஷனில் மோஷன் ஆகுதோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாகணும், அப்போ தான் அந்த பாடி ஸ்டாப் ஆகும். therefore we need external force to stop a moving body. next, ஒரு பாடி மூவ் பண்ணிச்சுன்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா நின்றுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சுருக்கோம், நம்ம ஒரு புக்கை வச்சுருக்கோம். ஸோ இது 100 வருஷம் ஆனாலும் இந்த புக்கு மூவ் ஆகாது. அன்டில் அன்லெஸ் நம்ம ஏதாவது அது மேலே மந்திரம் போட்டோமோ அல்லது பேய் பூதம் வந்தால் தான் அது மூவ் ஆகும், அதர்வைஸ் அது சயின்டிஃபிக்கலி மூவ் ஆகாது. ஸோ எ பாடி, இது அதோட ஸ்டேட் என்ன? இந்த பாடியோட ஸ்டேட் என்ன? ஸ்டேட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. இட் வில் கண்டினியூ டு பி இன் ரெஸ்ட். ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இது மூவ் ஆகாது. அதில் என்ன தெரியுது? எ பாடி will not move until unless it is pushed. புஷ் பண்ணோம்னா அது மூவ் பண்ணவே பண்ண முடியாது. சினிமாவில் தான் மூவ் பண்ணும், தானே பறக்கும்,
ஓடும் ஆடும் எல்லாம். பட் இங்கே சயின்டிஃபிக்கலி இது நடக்காது. ஏன்னா இங்கே இது நடக்கிறது நம்ம எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது அதை பற்றி தான் படிக்கிறோம். செகண்ட், எ பாடி ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகணுன்னா என்ன வேணும்? யூ நீட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் a body at rest, the body is at rest. At rest. Now, suppose இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்குது, அது it is moving in a straight line, moving with uniform motion. இதுக்கு அர்த்தம் என்ன? சி ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து இட் ஷுட் மூவ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபர்ஸ்ட், அப்புறம் யூனிஃபார்ம் மோஷனில் போகணும். யூனிஃபார்ம் மோஷனில் போகணுன்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருந்தால் என்ன வரும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் 0னா அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இட் நெவர் ஸ்டாப்ஸ். இங்கே நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் மூவிங் வித் ஏ யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனாக velocity is equal to constant, that is v final is equal to v initial, and acceleration is equal to final velocity minus v initial velocity by time. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். this minus this is equal to 0 divided by t, 0 வரும். it means acceleration is equal to 0, velocity is equal to constant. பால் velocity constant இருந்தால் பால் ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. பட் இன் ப்ராக்டிக்கல் நிற்கிது. காரணம் ஃபஸ்ட்டு என்ன காரணம்? தேர் எக்ஸிஸ்ட் சம் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸு? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏர் ஃப்ரிக்ஷன், ரெண்டாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன். பாடி இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுதுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பாடி இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி போகிற போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏர் வந்து அதை தடுக்கும். அது ஏர் ரெசிஸ்டன்ட், அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்புறம் இன்னொன்று, அந்த இடையில புல்லு மேலே பால் ஓடிக்கிட்டு இருந்தால் புல்லுக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸ், புல்லுக்கும் பாலுக்கும் இடையில இருக்கிற கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் என்னது? அது ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். அது ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் ஏ டைரெக்ஷன் ஆப்போசிட் டு மோஷன். அது நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். until unless it is stopped, it is disturbed by an opposite retarding force. இப்படி போகும்போது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் கொடுத்து, இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் சப்போஸ் இது ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து பால் ஓடிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இதுமாரி பாருங்கள், இதேமாரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இங்கே ஒரு சப்போஸ் ஒரு இரும்பு ரோலர் போட்டாலும் இப்படி போய்ட்டு இருக்கு. இது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். ரஃப் சர்ஃபேஸ் வந்து அப்படி இருக்கும், இப்படி போய் வந்துடும். பட் ஸ்மூத் சர்ஃபேஸ் இப்படி கீப் மூவிங் until unless it is not having an opposite opposite force which in the form of frictional force. இதுதான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவோட பேசிக்ஸ். இதை வச்சு இதுதான் கலீலியோஸ் லா ஆஃப், இதை பேர் தான் கலீலியோஸ் லா ஆஃப் இனர்ஷியா. A body moving on a frictionless surface should move with constant velocity. This is the basics of Newton's first law of motion.